அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு விளம்பரத்தில் நான் தோன்றி பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சில கொள்கைகள் வச்சுருக்கிறேன். இப்போ இல்லை, நான் இந்த நாள் இனி நாள் பேசுகிற காலத்திலேயே கூட பல நிறுவனங்கள்லேருந்து ஜுவல்லரி, இந்த நவரத்தினக்கல், அப்புறம் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இது மாதிரி, அப்புறம் பிளாட் ப்ரமோட் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லேருந்து, சார் நீங்கள் விளம்பரத்துக்கு ஒன்றும் வேணாம், அப்படி கை கட்டின மாதிரி ஒரு படம் கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம், நவரத்தினக்கல் உடம்புக்கு நல்லது, அப்படி ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுக்குறோம், 3 லட்சம் ரூபா கொடுக்குறோம். இந்த மாதிரி பல முறை பல பேர் டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இறைவனுடைய திருவருள் அல்ல என்னுடைய ஒரு மனோநிலை, இது ரெண்டும் இணைஞ்சதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் தோன்றுவதில் என்றைக்குமே ஆர்வம் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு அது தவறாக இருக்கலாம், அதுலேருந்து ஏதாவது பிழை வரலாம். ரெண்டாவது, அப்படி ஒரு விஷயத்தை நாம் ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அந்த பெய்டு ப்ரமோஷன் எதையுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக, தெளிவாக, கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை முழுக்க கொண்டு வந்துட்டேன். சரி, நான் ஒரு முன்னுரை, முக்கியமான ஒரு முன்னுரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எதுக்குங்கிறது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்மையில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போது விவசாயிகளுடைய ஒரு கூட்டுறவு கம்பெனி, அது கூட்டுறவு சொசைட்டியில் விவசாயிகளுடைய கூட்டுறவு கம்பெனி. ஏன்னா விவசாயிகளாக சேர்ந்து அவங்க ஒரு கம்பெனி அமைத்தா மத்திய அரசு நிறைய அதற்கு சலுகைகளும் நிறைய சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. சட்டத்தில் அப்படி இடம் இருக்குது. ஏன்னா விவசாயிகள் வளமாக, பலமாக, செல்வம் உடையவர்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுடைய பொருளாதார அமைப்பில் அப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. தென்னை விவசாயிகளுடைய ஒரு கூட்டுறவு கம்பெனி அவங்க என்னை சந்தித்து இந்த கிஃப்ட் பேக் இதையும் கொடுத்துட்டு, இது உள்ள இதே மாதிரி டெட்ரா பேக்கில் பேக் பண்ணப்பட்ட, அதாவது காற்று புகாத இதில் பேக் பண்ணப்பட்ட ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானம், அதை வழங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாங்க. இது என்னதுன்னு கேட்டேன். தென்னீரா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு, பதநீர் அப்படின்னு இறக்குறாங்கல்ல பனை மரத்துலேருந்து, அந்த பனை மரத்துலேருந்து இறக்குற பதநீர் மாதிரி இது தென்னீர், தென்னை மரத்துலேருந்து இறக்குவது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. நான் அதை அருந்தி பார்த்தேன். இது எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு. கெமிக்கல் இல்லை, இது ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, செயற்கையான குளிர்பானம் இல்லை இது. அதை நாங்கள் எப்படி எடுப்போம்னா, தென்னை மரத்துலேருந்து அந்த பாலை புறப்பட்டு வெளியே வருதில்லை, அப்போவே வெட்டி அதிலேருந்து கசிகிற அந்த தண்ணீரை சேகரிக்கணும். நீங்கள் அதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதை அதிகமாக விட்டுட்டோம்னா அது கல்லாக மாறி போயிடும். புளிக்க ஆரம்பிச்சிட்டா, வெயில் ஏறிட்டா அது கல்லாக மாறி போயிடும். அதனால் ஒரு குளிர்ந்த வெப்பநிலையிலேயே அதை சேகரிக்கணும். சரி, அப்புறமா அதை கலெக்ட் பண்ணி அதே மாதிரி குளிர்ந்த நிலையிலேயே சுத்தம் செய்யப்பட்ட கேன் அதில் நாங்கள் சேகரிக்கிறோம். பிறகு கோல்டு ஸ்டோரேஜ் அதில் கொண்டு போய் அதை பாதுகாப்பாக வச்சுடுறோம். டீப் ஃப்ரீசர், ஆழமான பனிக்கட்டிக்கு அதை விட -டிகிரி, அதில் கொண்டு போய் அதை பாதுகாப்பாக வைக்கிறோம். பிறகு அதை குளிர் வசதி ஊட்டப்பட்ட ஒரு வேன் மூலமாக அனுப்பி, பிறகு ஃப்ரீசிங் லெவல் அது -20 டிகிரி செல்சியஸில் கொண்டு போய் அதை உரைய வச்சு, பிறகு இது மாதிரியான டெட்ரா பேக் காற்று புகாத இதில் தயாரித்து பிறகு மக்களுக்கு கொடுக்குறோன்னு அதனுடைய
இதனுடைய சிறப்பு என்ன, மைனஸ் என்ன, எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்று, ஒரு தென்னைமரம் வச்சிருக்கிற விவசாயி தேங்காயா அதை போட்டு வியாபாரிக்கு அதை கொடுத்து அதன் மூலமாக இதுவரையில் அடைகிற லாபம் அப்படிங்கிறத கணக்கு பார்த்தா தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை வளமாக இல்லை. தென்னை விவசாயிகளை எப்படி உண்டானாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தில் வேறு பயிர் பண்ண முடியல, நிலத்தோட வேலைக்கு ஆள் கிடைக்கல, நிலத்தை பராமரிக்க முடியல, நீர் வளம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி வேலை செய்ய ஆள் கிடைக்கல, பெரிய இடத்த நம்மளால் பராமரிக்க முடியலைங்கிற போது தென்னையை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு தான் விவசாயிகளே தென்னைக்கு மாறினாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தென்னை மரத்தில் வச்சிருக்கிற காய்க்கிற காய்கள் அதை விற்று வர லாபம்னு பார்த்தா விவசாயிகளுக்கு அது கட்டுப்படி ஆகலை. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பானமாக அந்த தென்னீரா அதை மார்க்கெட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் விவசாயிகளுடைய வாழ்க்கை முதல்ல நல்லாயிருக்கும், அவங்களுக்கு வெல்த் அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்ட், விவசாயிகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். சார், அவங்களுக்கு வெல்த் கிடைக்கணும்னு நம்ம ஹெல்த்தை கெடுத்துக்க முடியுமா? இப்போ நம்ம குடிக்கிற குளிர்பானங்களில் சர்க்கரையோட அளவு எவ்வளவு, நம்ம குடிக்கிற குளிர்பானங்களில் சேர்க்கப்படுகிற கெமிக்கல்ஸ் எவ்வளவு? ஒரு 15 ரூபாய்க்கு கிடைக்குது, 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. இன்றைக்கி குளிர்பானங்கள் உங்களுக்கு எத்தனையோ கிடைக்கிது. ஆனால் அதில் சேர்க்கப்படுகிற இனிப்பு என்ன, அதில் சேர்க்கப்படுகிற ரசாயன பொருள் என்ன, எவ்வளவு உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் அதில் சேர்க்கப்படுகிறது, இதெல்லாம் ரிசர்ச்சுக்கு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிற இந்த தென்னீரை அதுவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டுக்கே அனுப்பி அங்கே இருக்கிற லேபில் ஆய்வுக்கு உட்படுத்தி இதனால் என்ன நன்மை விளைய முடியும் அப்படின்னு. முதல் விஷயம், 100% நேச்சுரல் ட்ரிங்க். இது 100% இயற்கையானது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, எசென்ஷியல் மினரல்ஸ், தேவையான சத்துக்கள். ஏன் அதுதான் தேங்காயாக மாறுது. அந்த நீர் இருக்கு இல்லையா, அப்படியே அடியில் வாங்குற தண்ணீரை மேலே தென்னம் தரும்னு ஔவையார் பாடினாலே அது மேலே வருது. அப்படி மேலே வரும்போதே பிடிச்சிடுறாங்க, அது தேங்காயாக மாறும்போதே பிடிச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆகுது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், முதுமையடைய முடியாத இளமையை காப்பாற்றுகிற பல விஷயங்கள் அதில் இருக்குது. ரொம்ப சித்த வைத்தியத்தில் ஒரு பார்வை உள்ளவங்க அமுரி அப்படிங்கிறதே கூட இப்படி தாவரத்திலேருந்து சேமிக்கப்படுவது தான். அது ஜீவ நீர், அதாவது உயிர் நீர். அது அந்த தாவரத்தோட உயிர் நீர். அதை சாப்பிடுவதால் நம்முடைய உயிராற்றல் கூடும். வாழை மரத்துலேருந்து அப்படி எடுப்பாங்க சித்த வைத்தியத்தில், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வாழையினுடைய குருத்து வெளியே வருது பாருங்கள், கட் பண்ணி உள்ளே கொடுத்து அதுலேருந்து அந்த தண்ணீரை சேகரிப்பாங்க. அது மாதிரி தென்னம்பாளையிலேருந்து இவங்க சேகரிக்கிறாங்க, கைப்படாமல் சேகரிக்கிறாங்க, அது கல்லாக மாறாமல் சேகரிக்கிறாங்க. அதை ரொம்ப சுகாதாரத்தோட விஞ்ஞானபூர்வமாக அதை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் அதை நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதபடி அதை கொடுக்குறாங்க. இதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் நேச்சுரல் ட்ரிங்க், இயற்கை. ரெண்டாவது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி ப்ரொவைடர். உங்களுக்கு உடனடியாக உடம்புல சத்து வேணும், ரொம்ப உடம்பு பலவீனமாக இருக்குது, அவங்க உடனடியாக சத்து பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உதவக்கூடியதுன்னு அவங்களுடைய ஆய்வு வெளிப்படுத்தியிருக்கு. அப்புறம் இம்யூன் பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. 0 ஆல்கஹால், அதில் ஒன்று கூட உங்களுக்கு அந்த போதை தரக்கூடிய விஷயம் உள்ள கிடையாது. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பாதுகாப்பதற்கான எந்த கெமிக்கலும் அதில் கிடையாது. இது ஆரோக்கிய பானம். மருத்துவமனைகளில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் ஆகி அவங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் இந்த பல்லு கட்டிட்டா, அவன் பல்லை 2 பக்கம் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த தாடையை கட்டிட்டா அவங்க வெறும் திரவம் தான் சாப்பிடணும். அந்த திரவம் சாப்பிட்டாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது மாதிரியான பானங்களை கொடுக்கலாம் அப்படின்னு இப்போது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்ற பானங்கள் உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும். விலை கம்மியாக இருக்கும், 15 ரூபா 18 ரூபா, பயங்கர இனிப்பு, கலர் ரெட் கலரு க்ரீன் கலர் எல்லாத்துலையும் கிடைக்கும். இதில் கலர்லாம் கிடைக்காது. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இதில் ஒரு இனிப்பு இருக்கும். நான் குடிச்சு பார்த்தேன், இதில் ஒரு இனிப்பு இருக்கும். அப்போ இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆகாதே சார், அந்த இனிப்பு உங்களுக்கு கெடுதலாக இருக்குமே அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சர்க்கரையை உடம்புல செலுத்தும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் 35லேருந்து 45க்குள்ளே அப்படின்னு அவங்க கணக்கு சொல்கிறாங்க. சர்க்கரை அளவில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால குறைவான ஒரு சர்க்கரையை தான் உடம்புக்குள்ளே செலுத்தும். அப்புறம் உடம்பில் காயம் பட்டிருக்கு, தோல் வறட்சியாக இருக்குது,
அதுலேருந்து ரீஜுனேஷன், திரும்ப உங்களுக்கு வந்து புத்துயிர்ப்பு தர வேண்டியிருக்கு அப்படின்னா அவைகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. இன்னொன்று, எல்லா ஏஜ் குரூப்புமே சாப்பிடலாம். இதில் எந்த ஏஜ் குரூப்புக்கும் எந்த விதமான தடையும் இல்லை. 90 வயசாக சாப்பிடலாம், 80 சாப்பிடலாம், 60 சாப்பிடலாம், 40 சாப்பிடலாம், குழந்தைங்க சாப்பிடலாம், ஒன்றும் பெஸ்ட்டு. எனர்ஜி ட்ரிங்க், நேச்சுரல் ஸ்வீட்னர், அதில் இருக்கிற இனிப்பு இருக்குது பாருங்கள். தேங்காயை எப்படி பேர் வந்து நினைக்கிறீங்க? தேன்காய். அதில் இருக்கிற தேன் தித்திக்கும் தன்மையோடு ஒரு காய் வருவதால் தேங்காய். அந்த தேங்காயோட தாய் இது. தேங்காயின் தாய்மூலைப்பால், சரியாக சொல்லதா இருந்தால் இது தென்னை மரத்தின் தாய்மூலைப்பால். புரியுதா? அந்த தேங்காய் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபார்மேஷனுக்கான ரகசியம் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இயற்கை உடையது, சுவையானது. நான் முன்னையே சொன்னேன், விளம்பரப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. இது எங்கே கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேடிக்கணும். நான் விளம்பரங்கிற நோக்கத்துக்கு பேசலை, ஒரே ஒரு காரணத்துக்காக பேசுகிறேன். ஃபார்மர்ஸ் வெல்த், கன்சியூமர்ஸ் ஹெல்த். சாப்பிட்றவனுக்கு உடல் நலம் கெடலை, ஆனால் விவசாயிக்கு பணம் வருது அப்படின்னா இது ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு பட்டுது. நான் எந்த விதமான கருத்தையும் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை சிபாரிசு பண்ணுறதில்லை அப்படிங்கிற என்னுடைய கொள்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, எந்த விதமான லாப அல்லது பணவரவு நோக்கத்தை இம்மி கூட எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் இது நல்லதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதை பற்றி ஒரு பெரிய லிட்ரேச்சர் அவங்க கொடுக்குறாங்க இந்த பெட்டியில். அதுலேயே அது எப்படி தயாராகுது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. இது வெளிநாடுகளுக்கும் இப்போது ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசினுடைய அனுமதியும் அவங்க பெற்றிருக்கிறாங்க. இந்த அளவில் இது ஆரோக்கியமான ஒரு பானமாக, கொஞ்சம் விலை கூட, கணக்கு பார்த்தா விலை கூட, ஆனால் நாம் உணவுக்கு என்று ஒதுக்குகிற ஒரு தொகைக்கு இது பயன்படும், உடல் நலத்துக்கு பயன்படும். எல்லாத்த விட 1200 விவசாயிகள் சேர்ந்து இந்த கம்பெனியை குளோபல் கோகோனட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயிகளுடைய நல்வாழ்வுக்கு இது உரியது. அதனால் நான் குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. உங்கள் இஷ்டம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. I'm Jim, and this is my wife Debbie. We're from the state of Florida in the United States of America, visiting India to look at Tamil Nadu and see organic farming and productive coconut plantation use. And we've been introduced to this new drink, the Nira. We've had juice drinks in the United States for 50 years and consumed almost all of them, to include the Coke, Sprite, 7-Up. But this drink, the Nira, is far more satisfying and far more healthy than any of the drinks that we've ever had. This is the drink you need to drink, the Nira.